யாரோ ஒருத்தரோட சுயநலத்தினால இன்னைக்கு இளையாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற போர்டுகள், ஐயா முத்துராமலிங்கத்தேவருடைய போர்டு எல்லாமே அகற்றப்பட்டுருச்சா? இதோட பெருமையெல்லாம் யாருக்கு சேரும் அப்படின்றத அந்த மாதிரி ஒரு சமூகத்தை சார்ந்த சகோதரன் தான் புரிஞ்சுக்கல. அந்த போர்டு வந்து தேவேந்திர சமூக மக்கள் வச்சிருந்தாங்க. உண்மையிலேயே சமூகத்தின் மீது அக்கறை இருக்குது, என் சமூக மக்கள் மீது எனக்கு அக்கறை இருக்குன்னு என்ன பண்ணணும்? நம்ம ஐயா போர்டு பக்கத்துல அவங்க இருந்து போர்டு வைக்கிறாங்களா, நீங்க எதுவுமே அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம சட்ட ரீதியா தான் சந்திக்கணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஐயா போர்டுக்கு முன்னாடியே சாலை மறியல்ல உட்காருங்க, பெண்கள் உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஏற்புடையதா இருக்கும். அதை விட்டுவிட்டு அவங்க போர்டுன்றாங்களா, அந்த போர்டை அடிச்சு நொறுக்குங்க, அந்த போர்டை பிடிச்சு இழுங்க அப்படின்னு. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த கவனம் எதற்காக அப்படின்னா, இளமனூர்ல இந்த போர்டு வைக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு வந்தேன்னு எல்லாத்தையுமே தெரியும். ரெண்டு பக்கத்துமே காவல்துறை வழக்கு பதிவு வந்து செஞ்சாங்க. இது தொடர்ந்து அந்த பகுதியில் சிக்கல் உருவாகுது அப்படின்னு இளமனூரில் இருந்த ஐயாவே இமானுவேல் சேனார் அவர்களுடைய போர்டு பலகையும் ஐயாவும் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய போர்டு பலகையும் அகற்றப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான காணொலி தான். ஏன்னா ஒரு சிலருடைய சுயநல அரசியலுக்காக இன்னைக்கு எந்த அளவுக்கு அங்க இருக்கப்பட்ட போர்டுகளை அகற்றப்பட்டிருக்கு அப்படின்றதான் இதோட காணொலியோட நோக்கம். அது சம்பந்தமான காணொலி தான் இது. அதற்கு முன்னாடி, இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ மட்டும், நிறைய வீடியோ வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் போட வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 2 வீடியோ மட்டும் போடுறேன், அதை ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப இந்த காணொலி வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது இளமனூர்ல ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய போர்டை அகற்றிட்டாங்க. அது கேட்டா 20 வருஷமா இருந்துச்சு, 30 வருஷமா இருந்துச்சு, 100 வருஷமா இருந்துச்சுன்னு அந்த மக்கள் வந்து முன்ன வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த இளமனூர் ஊருக்குள்ள இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு வெளியில தான் வந்து மெயினான என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த போர்டு வந்து வச்சிருந்தாங்க. இந்த போர்டுக்கு பக்கத்திலேயே ஐயாவே இமானுவேல் சேனார் போர்டை வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில சாதி வெறி பிடிச்ச சாதி தலைவர்களோட தூண்டுதல் பேர்ல ஐயாவே இமானுவேல் சேனார் போர்டு வந்து அடிச்சு வந்து உடைக்கப்பட்டு அது பெரிய பிரச்சனையாகி மறுபடியும் அதே இடத்துல போர்டை வந்து ஊண்டுனாங்க. ஸோ இந்த போர்டு இருக்கனால தான் நீங்க அடிக்கடி வந்து 2 சமூகம் பிரச்சனை போட்டுட்டு இருக்கீங்க. அதனால இதுக்கு ஒரு முடிவு வந்து எடுத்துருவோம் அப்படின்னு வட்டாட்சியர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இளையாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து போர்டுகளுமே, அது இந்த சாதி இந்த மதம் எல்லாம் இந்த சாதினெல்லாம் கிடையாது, எல்லா சாதிகளோட போர்டை வந்து தூக்குங்க அப்படின்னு எல்லாரோட போர்டை எடுத்திருக்காங்க. இது நிறைய பேர் இந்த 2 வீடியோ போட்டோன்னு வந்து அந்த ஐயா முத்துராமலிங்கத்தேவர் போர்டு மட்டும் தான் எடுத்திருக்கான்னு நினைக்கலாம். அப்படி வந்து கிடையாது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த போர்டுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. நாகலாபுரத்துல இருந்த அந்த போர்டெல்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு, இளமனூர்ல இருந்த போர்டு எடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் நிறைய ஊர்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இளையாங்குடியில அதிகமாக சமுதாய ரீதியான போர்டுகள் யார்கிட்ட இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, மலர் சமூகத்தை சார்ந்த நபர்களும் அகமுடையார் சமூகத்தை சார்ந்த நபர்கள்லாம் அந்த போர்டை வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி, அதாவது அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா போர்டையுமே அகற்றுங்க, எதுக்கு தேவையில்லாம இருக்கனாலதான் இங்க பிரச்சனை வருது அப்படின்றத காரணத்தில் கொண்டு நீங்க எடுக்கல அப்படின்னா நாங்களே எடுத்துருவோம், நாங்களே இடிச்சு தரமட்டமா ஆக்கிடுவோம் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த 2வது ஒரு காணொலி போட்டல அமைதியாடுறா அப்படின்னு சொல்லி விட்டு ஜேஜி பேச்சு அதை வந்து இடிக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளமனூர்ல ஒரு சாதி தலைவர் ஐயா அவன் வந்து போர்டு வைக்கிறானா, பூசா வந்து போர்டு வைக்கிறானா, போர்டு அடிச்சு நொறுக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணு, நம்ம பாத்துக்கணும்னு யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பேர்ல தான் இது நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ள வந்து இருக்குது. அதன் அடிப்படையில தான் இதற்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மர சமூகத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்திருக்குது. ஆனா இந்த வருடம் தான், அதாவது இந்த போர்டு சம்பந்தமான பிரச்சனை, அதாவது
ஐயா முத்துராமலிங்கரோட போர்டு எங்க இருந்துச்சு அப்படின்றத நாங்க வெளிப்படையா போன காலம் எல்லாமே நம்ம காமிச்சிட்டோம். இவங்க போர்டு இங்க இருக்குது, அவங்களோட போர்டு தனியா இருக்குது. அங்க வைக்கிறதுக்கு இங்க என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் அங்க வைக்கிறத கால் முடிச்சு பட்டு நீங்க வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையா 2 சமூகத்துல பதட்டத்தை உருவாக்கிறீங்க அப்படின்னோட தான் நம்ம போட்டிருந்தோம். அப்ப யாரோ தன்னுடைய தனிப்பட்ட சுயநல அரசியலுக்காக இந்த சாதியில ஒரு தலைவனை காட்டிக்கின்ற அடிப்படையில யாரோட ஒரு தூண்டுதல் பேர்ல ஏதோ ஒரு விஷயம் இங்க நடந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளையாங்குடியை சுற்றியுள்ள அனைத்து போர்டுகளுமே, அதாவது வரையப்பட்ட அந்த கட்டிடங்கள் வரையப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இடிச்சு தகர்த்திருக்காங்க வட்டாட்சியர் வந்து. சரிங்களா? காவல்துறை முன்னின்று எல்லாமே வந்து நடந்திருக்கு. அப்ப இதோட பெருமையில யாருக்கு சேரும்? அதாவது நான் சாதிக்காண்டி உழைக்கிறேன், நான் சமூகத்துக்காண்டி உழைக்கிறேன், நான் அந்த சாதிக்காண்டி குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு, நான் பல முறை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இவர் போன இடமெல்லாம் அங்க ஒரு பிரச்சனைக்கு விட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேலதான் தேவையில்லாத வழக்கில் வந்துருது. அந்த வழக்கை வேணா அவர் பார்க்கலாம், ஆனால் வழக்குல சிக்கிறது அப்பாவி இளைஞர்கள் தான். அதே போலதான் இளமனூர்ல 100க்கும் மேற்பட்டோர் இது வந்து பாத்தீங்கன்னா 14 பிரிவின் கீழ் நினைக்கிறேன் வழக்கு வந்து போடப்பட்டிருந்தது இளமனூர் மரபு சமூக மக்கள் மீது. அதே போல தேவேந்திர சமூக மக்கள் மீது வந்து வழக்கு வந்து போடப்பட்டிருந்தது. அது அவங்க எல்லாத்துமே தெரியும். அப்ப யாரோ ஒருவரோட தூண்டுதல் பேர்லயோ நீங்க எது செயல்பட்டீங்களா? இடி அப்படி செயல்பட்டு இருந்தா இப்ப இதோட வழக்கெல்லாம் யார் சந்திக்க போறது? இப்ப 30 வருஷமா போர்டு இருந்துச்சு, 50 வருஷமா போர்டு இருந்துச்சு, 100 வருஷமா போர்டு இருந்துச்சு. நீங்களே இப்ப அந்த போர்டு இல்லாம போச்சே. சரி, எங்க தேவேந்திர வேளாண் சமூகம்னா அந்த ஐயா முத்துராமலிங்கரோட போர்டு அருகாமையில வந்து பக்கத்திலே வச்சிருந்தாங்க. ஒரு 6 அடி டிஃபரெண்ட், 1 அடி டிஃபரெண்ட்ல வச்சாங்க கிடையாது. அதற்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றத இதற்கு முந்தைய காலிலே வந்து காமிச்சிருந்தோம். அப்ப யாரோ ஒருத்தரோட சுயநலத்தினால இன்னைக்கு இளையாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற போர்டுகள் ஐயா முத்துராமலிங்கரோடைய போர்டு எல்லாமே அகற்றப்பட்டுருச்சா? இதோட பெருமையெல்லாம் யாருக்கு சேரும் அப்படின்றத அந்த மரபு சமூகத்தை சார்ந்த சகோதரன் தான் புரிஞ்சுக்கணும். யாரோட சுயநலத்துக்காண்டி இப்ப இத்தனை பகுதியில உண்மையிலேயே இந்த இளையாங்குடியில ஒவ்வொரு ஆட்டையும் ஐயா முத்துராமலிங்கரோட குருபூஜை வரும்போது அந்த மக்கள் அந்த இடத்துல பொங்கல் வச்சு வழிபாடு நடத்தி தோரணை எல்லாம் கட்டி எவ்வளவு அழகா கொண்டாடி இருந்திருப்பாங்க. இப்ப அந்த இடம் எதுவுமே இல்லாத அளவுக்கு காவல்துறை வந்து இடிச்சு எடுத்துட்டாங்களே. அப்ப உங்களோட முன்னேற்றத்தை நாங்க முன்னெடுக்கிறோன்ற பேர்ல உங்களோட அடையாளங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவரையும் தலைவர் இங்க தூக்கி வச்சு சிலர் கொண்டாடுறீங்க. ரொம்ப வருத்தம் அளிக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, முதலில் ஐயா முத்துராமலிங்க தேவரை தூக்கி பிடிச்சவர் அண்ணன் கு செந்தில் மல்லர். அவரோட கல்லூரி மீட்பு போராட்டத்துல முதல்ல கலந்துகிட்டவர். அவரு எந்த இடத்துலயுமே ஐயா முத்துராமலிங்க தேவரை குறையே சொன்னது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையே, அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பேசுற அளவுக்கு வச்சது யாரு அப்படின்னு இந்த சமூகத்துக்கு தெரியலையா? இல்ல அறிவு இல்லையா? யாரோட தூண்டுதல் பேர்ல நடந்துச்சு? யார் தொடர்ந்து தேவேந்திர வேளாண் சமூகத்துக்கு எதிராக வேலை செஞ்சாங்க? ஒரு தலைவரை சிறுபடுத்தி பேசினாங்க. யாரால இந்த பிரச்சனை வந்துச்சு கொஞ்சமாவது அந்த உணர்ற பக்குவம் இருக்குதா? இன்னைக்கு முகநூல்ல சில தற்கூரிகள் வந்து கதறுது. இங்க போர்டு இருக்குது அதை எடுக்கல, இங்க போர்டு இருக்கு அதை எடுக்கல, இந்த போர்டை எடுத்துட்டாங்க, நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு. இவளை நீ கண்டிக்கிறதுக்கு முன்னாடி உன்னாலதான் தேவையில்லாம நீ அங்க இருந்த ஒரு பிரச்சனைய தேவையில்லாம அவங்க சம தனியா போர்டு வச்சுட்டு போறாங்கன்னு கடந்து போகாம நீ உன்னோட தூண்டுதல் பேர்ல நடந்த பிரச்சனை இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா போர்டுமே எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சேன்னு யாராவது அந்த ஆள் மேல கோபப்படுறீங்களா? இல்ல. அப்ப ஒரு ஆள் இங்க வந்து ஊதி பத்த வச்சு அந்த பிரச்சனைய உருவாக்கி விட்டு அதுல அமைதியா உட்காந்துக்கிறாப்ல, அவரு சொகுசா உட்காந்துக்கிறாப்ல. ஆனா அவர் சொல்றாருன்ற பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு சிலருடைய உணர்ச்சி, அதாவது சாதின்ற ஒரு உணர்வு, சாதின்ற ஒரு உணர்ச்சினால இன்னைக்கு இளையாங்குடி சுற்றி உள்ள அனைத்து பதையாலும் ஐயா முத்துராமலிங்க போர்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. வரைஞ்ச இது அந்த கட்டடத்துல பண்ணியிருந்தது, ஒரு சில மாதிரி வச்சு இது பண்ணது, அது எல்லாத்தையுமே இடிச்சு தகர்த்துட்டாங்க. இதோட பெருமையில யாருக்கு சேரும்னா ஒரு சில சாதி வெறி பிடிச்ச இயக்கங்களோட தலைவருக்கு பெருமை சேரும். இப்ப இளமனூர்ல அந்த போர்டு வந்து தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் வச்சிருந்தாங்க. உண்மையிலேயே சமூகத்தின் மீது அக்கறை இருக்குது, என் சமூக மக்கள் மீது எனக்கு அக்கறை இருக்குன்னு என்ன பண்ணணும்? நம்ம ஐயா போர்டு பக்கத்துல அங்க இருந்து போர்டு வைக்கிறாங்களா, நீங்க எதுவுமே அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம சட்ட ரீதியா தான் சந்திக்கணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஐயா போர்டுக்கு முன்னாடியே சாலை மறியல்ல உட்காருங்க, பெண்கள் உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஏற்புடையதா இருக்கும். அதை விட்டுவிட்டு அவங்க போர்டுன்றாங்களா, அந்த போர்டை அடிச்சு நொறுக்குங்க, அந்த போர்டை பிடிச்சு இழுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர்
தூண்டுதல் பேர்ல தான் இது நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இங்க எழும்புது. இப்ப இதனால என்ன ஆச்சு? இளமனூர்ல மட்டுமா போர்டு எடுத்திருக்காங்க, இளையாங்குடி சுற்றி உள்ள அனைத்து பகுதியிலுமே போர்டு வந்து எடுத்துட்டாங்க. அப்ப தொடர்ந்து நான் அந்த சமூகத்துக்காண்டி, அதாவது மேடைக்கு வீரவசனம் பேசுவாங்க, சாதியை வைத்து பிளப்பு நடத்துபவன் சண்டாளன் என்று எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து சொன்னார்னு. அந்த சண்டாளனே யாருன்றது இந்த சமூகத்துக்கு தெரியுதா தெரியலையா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த சோசியல் மீடியாக்கள்ல பேசி இன்னைக்கு அதனால யாருக்கும் இந்த பையனை அடைய போறது கிடையாது. ஒண்ணுமே தேவையில்லாத ஒரு விஷயங்களை பேசி அதை ஒரு பூதகரமாகி இன்னைக்கு அதுல தன்னை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு சிலர் முயற்சிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆட்களை இன்னும் அந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னா உங்களை விட அடிமுட்டால் வேற யாரும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரிப்பா, 15ஆம் தேதி உத்தரவு போடுறாங்க, அதுக்கப்புறம் எல்லா பக்கத்துமே போர்டை வந்து அகற்றுறாங்க. சாதிக்காண்டி துடிச்சவர் ஏன் இந்த 5 நாளா துடிக்கலன்னு உங்களுக்கு யாருக்காவது ஒரு சந்தேகம் எழும்புச்சா? ஏன் உங்களுக்கு எழும்பல? அப்ப இதுல இருந்து புரியுதா, எனக்கு இந்த கேப்டன்ல எனக்கு தேவை கிடையாது. இதனால நான் என்ன பயனடைய முடியும்? அங்க ஒரு பிரச்சனை இருக்குதா, சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்குதா, அந்த பிரச்சனை அது எங்களுக்குரியதான், இவங்கனாலதான் அப்படின்னு அதுல பிரச்சனை உருவாக்கி விட்டு அதுல நம்ம எப்படி ஆதாயம் தேடலாம் அப்படின்னு சிலர் துடிக்கிறாங்க. அதற்கு இந்த சமூகம் துணை போறது என்பது அது உங்களை நீங்க அழிச்சுக்கிறதுக்கு சமம். ஒரு இளைஞரை நம்ம வீட்டுல 2 பசங்க இருக்காங்களா, நல்லா படிக்க வைங்க, நல்லா கல்வியில முன்னேற்றுங்க, பொருளாதாரத்துல முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் மத்தியில பொது மேடைகள்ல ஒரு சில பேச்செல்லாம் பேசுறாங்க. அதை கேட்கறக்கே சமூகத்தை கூட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க, ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு பேசக்கூடியது நமக்கு அதை வேற அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்ப என்ன மனநிலை அவங்க இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. சோ இன்னும் இந்த சமூகம் இப்படிதான் இருக்க போறீங்களா? உங்க சமூகத்துல எத்தனையோ இந்த சமூகத்துக்காண்டி நேசிக்கக்கூடியவங்க, கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்க, ஒவ்வொரு குரு பூஜை வரும்போதும் அன்னதானம் போடக்கூடியவங்க, ஏழை எளியவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணற்ற பேர் அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி உங்களோட உணர்வுகளை மட்டுமே அவர் பயன்படுத்திக்கிட்டு தன்னோட வளர்ச்சியை நோக்கி போறக்கூடிய தலைவர்களை சப்போர்ட் பண்ணியும் தரல? இது உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு ஒரு நடக்கூடிய ஒரு செயலா தான் நான் வந்து பாக்குறேன். அதனால வந்து புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு அந்த இளமனூர் பகுதியில் நடந்த அந்த பிரச்சனைனால இன்னைக்கு இளையாங்குடியில இருக்கக்கூடிய அனைத்து ஐயா முத்துராமலிங்க தேவர் போர்டு எல்லாமே அகற்றப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்றத நீங்க தான் உணரணும். இதையும் நீங்க புரிஞ்சுக்கிற தன்மை, உணர்ற தன்மை இல்லைன்னா உண்மையிலே நீங்களா ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து நேசிக்கிறீங்களா அப்படின்றது இங்க ஒரு கேள்வியா இருக்கு. இறந்த தலைவரை நேசிக்கிறீங்களா, இல்ல உயிரோட்ட இருந்து உங்கள் மீது பல்வேறு வழக்குகளை வந்து வாங்க வைக்கக்கூடிய தலைவர்களை நேசிக்கிறீங்களா அப்படின்றத சிந்திங்க. உரிமைக்கான போராட்டமா இருக்கணும், அது சரியான முறையான போராட்டமா இருக்கணும். சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்கி விட்டு உங்க மீது பல்வேறு வழக்குகளை வாங்க வச்சுட்டு அவர் போயிருவாப்ல, அந்த வழக்கை வேணும்னா அவர் நடத்தலாம். ஆனா கோர்ட்டு கேஸ் அலையது யாரு? நீங்க தானே. நீங்க என்ன பெரிய செல்வந்தரா இருக்க போறீங்களா? எல்லாருமே நிறைய பேர் அன்றாட கூலி வேலைக்கு செய்ய போறவங்க. இளமனூர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நடவுக்கு, விவசாய வேலைக்கு, இந்த நூறா வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களாம். அந்த மாதிரி போறவங்க தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆட்டையும் வந்து வாய்தா வரும்போதெல்லாம் எங்க போகணும்? கோர்ட்டுக்கு போகணும். காவல்துறை 2 தரப்புலையும் உங்க பக்கெட் வந்து பார்த்தா உனக்கு ஒரு 8 பிரிவுல போடுறேன், உன் பக்கெட் அவனுக்கு காயமாயி போச்சு, ஆனால் உன் மேல ஒரு 14 பிரிவுல போடுறேன்னு காவல்துறை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வழக்கை தூக்கி சுமைப்பது இந்த 2 சமூகம் தான். ஆனா உங்களை தூண்டிவிட்ட நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகமா இருந்தாலும் சரி, அவங்க சேஃபா இருப்பாங்க. அதனால உங்களுக்கு இது சொன்னாலும் புரிய போதா என்னன்னு வந்து தெரியல. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அந்த கிராமப்புறங்கள்ல, அதாவது இங்க நடந்த ஒரு பிரச்சனைனால அந்த இளையாங்குடியை சுற்றி நிறைய இடங்கள்ல வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் படம் இருக்கட்டும், சின்ன மருது பெரிய மருது அவர்களுடைய புகைப்படமா இருக்கட்டும் வச்சு எத்தனை இடத்துல வந்து குரு பூஜை வரம்போலாம் கொண்டாடி இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்களா? அதனாலதான் ஒரு 2 வீடியோ மட்டும் போட்டேன். இன்னும் நிறைய வீடியோ இருக்காது. நமக்கே பார்க்க சங்கட்டமா இருக்குது. இப்ப எங்க பகுதியில இருக்கக்கூடிய ஒரு போடை எடுத்தானே எங்களுக்கு அந்த வலி இருக்கத்தான், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். கீழடியில முதல்ல இங்க ஐயா இமானுவேல் சேனாரோடைய போர்டும் அண்ணன் பசுதீனன் போர்டும் இங்க வந்து இருந்துச்சு. என்னைக்கு அந்த ஆராய்ச்சி ஈடுபட்டாங்களோ அது தெரிய வந்துச்சோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்தே இங்க இந்த போர்டை எடுத்துட்டாங்க காவல்துறை.
அது எங்களுக்கு வருத்தமளிக்க தான் செஞ்சது. சரி, இந்த போர்டை எடுக்க வரும்போது நீங்க ஏங்க எங்களுக்கு அந்த தகவல் வந்து சொல்லல, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு அந்த கிராம மக்கள் வந்து சத்தம் போட தான் செஞ்சோம். அப்ப யாரா இருந்தாலுமே ஒரு போர்டு இருக்கும்போது அதை எடுக்கும்போது யாருக்காவது அந்த ஊர்க்காரங்களுக்கு வருத்தம் இருக்கும். ஏன்னா பல இக்கட்டான சூழலுக்கு மத்தியில இதெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அப்ப யோசிச்சுக்கங்க, சரிங்களா? அங்க போர்டு இருக்குதா போர்டு இல்லையா அதெல்லாம் இல்ல, நீங்க கேளுங்க. எல்லாத்துக்குமே உடனே ரத்தம் துடிச்சு போய் சாதி கொந்தளிப்புல வீடியோ போடுவேயா? ஏன் அந்த 5 நாள் ஆகி போச்சு போடலாம் எடுத்தாங்க, சோசியல் மீடியால அதிகமா வைரல் ஆகிட்டு இருக்குது, ஏன் வீடியோ போடலன்னு கேள்வி கேளுங்க. சரி, ரைட். உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், அனைத்து தமிழ் சமூகமும் ஒற்றுமையா இருக்கணும் தான் எங்களோட விருப்பம், சரிங்களா? இளமனூர்ல நடந்த பிரச்சனையும் அப்படித்தான், இதற்கு முன்னாடியே அப்படித்தான். அதாவது இளமனூர் மக்கள் வந்து ஊருக்குள்ள 1 கிலோமீட்டர் உள்ள இருக்காங்க. ஒரு கல்யாண விசேஷமா இருக்கணும், காது விஷயமா எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து போர்டு வைப்பாங்க. 1 வாரம் கொண்டு இருக்குமா. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூகம் ஒரு சின்ன கீரலோட இருக்காதான், அந்த அளவுக்கு இருப்பாங்களா. ஆனா இதே தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு நிகழ்வு நடந்து அங்க ஒரு போர்டு வச்சாங்க அப்படின்னா ஒரு நாள் கூட அங்க உருப்படியா இருக்காதான். ஒரு சிலர் வேணுக்குமே கிழிச்சு விடுறது. அப்ப என்ன சார் இப்படி கிழிச்சுட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா, அப்ப நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுக்க, ஒரு ஆளை பக்கத்துல உட்கார வச்சுக்க அப்படின்னு காவல்துறை சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குதான். அப்ப சாதி பார்ப்பவன் சண்டாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க தலைவர் மத்தியில அவர் பேரை சொல்லிக்கிட்டு இவளை கீழ்த்தரமான விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களை நீங்க கண்டறியணும். உண்மையிலேயே ஐயா முத்துராமலை தேவர் ஒரு பொதுவான தலைவர், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய தலைவர்னா அவர் கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்களா இருக்கணும். அந்த மாதிரி பின்பற்றக்கூடிய அந்த சமூகத்துல எண்ணற்ற அண்ணன்மார்கள் இருக்காங்க. ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, கூலிப்படை அனுப்புறது, என்ன தஞ்சாவூர்ல சின்ன பசங்க வச்செல்லாம் வந்து ஏவி விட்டு என்ன மிரட்ட விடுறது, கொலை பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஆட்களா நீங்க தலைவரா எடுத்தீங்க அப்படின்னா உங்க சமூகம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? நீங்க உங்க சமூகத்தோட மட்டும் இது முடிய போறீங்க. நீங்கள் போற்றப்படக்கூடிய தலைவரையும் அவமதிக்கக்கூடிய ஒரு செயலா வந்து இருக்குது. இதுல முகநூல்ல நிறைய பேர் கதறியான், இங்க போட கழட்டிட்டாங்க அங்க போட கழட்டிட்டாங்க அப்படின்னு. இந்த கலட்டுற காரணம் இருந்தாலும் ஒருத்தன் கூட கதற மாட்டேங்கிறிய, அவனை கேள்வி கேட்க மாட்டேங்கிறிய. அதனால வந்து இன்னைக்குமே வினைக்கு எதிர்வினை வந்து உண்டு, நம்ம பலமுறை சொல்லுவோம். அதனால வந்து அந்த இளமனூரில் நடந்த எதிரொலி தான் இன்னைக்கு இளையாங்குடியை சுற்றி உள்ள அனைத்து ஐயா முத்துராமலிங்கர் போர்டையும் எடுப்பதற்கான காரணம் வந்து இருந்திருக்குது. ஸோ இது இதுக்கு எல்லாத்துக்கும் பெருமைக்குரியவர் ஒருத்தர் வந்து சேரும். இனிமேலாவது வந்து புரிஞ்சு அந்த சமூகத்துல வந்து நடந்துக்கங்க. நான் மறுபடியும் சொல்லுவோம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எந்த சமூகத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது, சரிங்களா? எனக்கான பண்பாடை, எனக்கான கலாச்சாரத்தை, எனக்கான வாழ்வியல நான் பேசுறேன். உனக்கான பண்பாடு, உனக்கான கலாச்சாரம், உனக்கான வாழ்வியல் இருந்தா நீ பேசு. அதை விட்டுட்டு சில திருட்டு குரூப் எல்லாம் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுது, சில சிரட்ட குரூப் எல்லாம் இன்னைக்கு எங்களை பார்த்து சிரட்டன்னு சொல்லுது. வெள்ளக்கார காலகட்டத்துல சிரட்டையில தண்ணி வாங்கி குடிச்ச, சிரட்டையில டீ குடிச்ச நபரெல்லாம் இன்னைக்கு எங்களை சமூக தரங்களை சிரட்டைங்கிறான். எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படா நீ ஒரு சிரட்டையா இருந்துகிட்டு மத்தவனை சிரட்டைன்னு சொல்ற அப்படிங்கும் போது அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. ஸோ வரக்கூடிய காலங்கள்ல அனைத்து தமிழ் சமூகமும் வந்து ஒற்றுமையா இருக்கதான் நம்ம வந்து விரும்புறோம். ஏன்னா வடக்கனுடைய வருகை என்பது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. வடக்கே இருந்த பறையர்களும் வன்னியர்களும் அண்ணன் தம்பியாக அரசியல் ரீதியாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெற்கே உள்ள தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கட்டும், மரவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக நம்ம வந்து இருக்கணும். தென் தமிழகத்துல ஒரு வணிகம் வருவதற்கோ இது போன்ற அவல நிலைகளை நடக்காமல் இருந்தால் கண்டிப்பா இந்த பகுதியில வணிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால வந்து கல்வி ரீதியா, பொருளாதார ரீதியா, அரசியல் ரீதியாக நம்ம வந்து மேல போகணுமே தவிர்த்து வந்துட்டு மீண்டும் அருவாளை தூக்குற சின்ன சின்ன பிரச்சனைக்கு வெட்டுவோம் குத்துவணும், இதுதான் வீரம், இதுதான் நம்ம சமூகத்தோட பெருமை, செயல் கட்டி வச்சதே எங்களுக்கு அப்படின்னு சினிமாக்கார இந்த மாதிரி டைலாக் வச்சு விட்டுட்டு அவன் சம்பாரிச்சுட்டு போயிடுவான். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு அதனால வாழ்க்கை அழிய போறது உங்களோட வாழ்க்கை தான். அதனால வந்து வரக்கூடிய காலங்கள்ல அனைத்து தமிழ் சமூகமும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி.